நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்தியோட அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மிகப்பெரிய பிரச்சனை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ வீட்ல சொல்லி சமாளிக்கலாம். அதாவது அவங்க அம்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்புக்கு வேற ஒரு கல்யாணத்த வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது வேற ஒரு பொண்ணு. அதே மாதிரி இப்போ மகேஷ் சார்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு இருந்துகிட்டு நம்ம ஆனந்தி கிட்ட வந்து இந்த மாதிரி தான் என்னால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுல சொல்ல முடியாது, நம்ம பேசாம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க போறாங்க. ஆனா ஆனந்திக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓடி போய் கல்யாணம் பண்றது ஒரு மேட்டர் கிடையாது. வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாவே அவங்க வீட்டுல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுலயும் பிரச்சனை கிடையாது. ஆனா இப்போ எங்க பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட அக்காவுக்கு முன்னாடி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை பண்றது, அது மட்டும் இல்லாம அத்தை மாமா இவங்களோட சம்மதம் வேணும், அதாவது நம்ம அன்போட அம்மாவோட சம்மதம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆனந்தி தெளிவாக தெளிவுபடுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க அதாவது ஆனந்த் இருந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்தது மட்டும் இல்லாம போன எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்படியே ரொமான்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஐயோ நமக்கு இப்படி ஒருத்தன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்த் இருந்துட்டு இந்த விஷயத்த பத்தி சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா உங்க அம்மா கிட்டையும் அதே மாதிரி மகேஷ் சார் கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுங்க. ஏன்னா மகேஷ் சார் என்னால் பார்க்கவே முடியல, ரொம்ப கில்ட்டியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகுறேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, என்ன பண்றது, வேற வழி கிடையாது, கழுதைக்கு வாய்க்கப்பட்டா வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நம்ம மகேஷ் சார் இருந்துகிட்டு இப்போ அவங்கள வந்து லவ் பண்றாங்க, அது எல்லாமே ஓகே தான். ஆனா அவங்களுக்காக எவ்வளவு பெரிய விஷயம்லாம் செய்றாங்க. அதனால உண்மையை சொல்றது தான் வந்து பெட்டர்னு சொல்லலாம். உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா அவங்க வந்து நம்ம ஆனந்திக்கு ஹெல்ப் பண்றாங்களோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம். ஆனா உண்மையை சொல்லாமையே இப்படி அவங்க ஹெல்ப்பை வந்து வாங்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே தவறான விஷயம் தான். சரி, இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம அன்பு இருந்துட்டு ஆனந்தி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி என் அம்மா கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் பார்க்குற பையனை தான் நான் பார்க்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படி இப்படின்ற வந்து சொல்லி என் அத்தை பொண்ணு துளசியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் பண்ண சொல்லி அடுத்த முகூர்த்தத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் நம்ம ஆனந்தி இருந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. அதாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆனந்தி இருந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்திக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னும் போது எங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துதான் ஆகணும். ஏன்னா அன்புவை பத்தி ஆனந்திக்கு நல்லாவே தெரியும், ஆனந்தியை பத்தி அன்புக்கு நல்லாவே தெரியும். 2 பேரை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நினைப்போம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.